இந்த எபிசோடை பார்க்கணும் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு தேவை இருக்கிறது பொறுமை மட்டும்தான். ஏன்னா இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங், அதாவது எண்டில் தான் போய் காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்லலாம் நடந்தது தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து கசாமா டியூஷன் போகிறான். அவங்க அம்மா டியூஷன் போறியா கசாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சரி அப்படி ஓப்பனிங் வந்து பிரின்ஸ்பல் சார் தான் பேசுகிறாரு. என்னன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா நம்ம டெய்லி செய்கிறது எப்போவுமே நடக்காது. டெய்லி நம்ம ஒரே விஷயத்தான் செய்வோம். பட் ஆனால் நம்ம டயர்டாகவும் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் வந்து அவர் புரிகிற மாதிரி பேசலைன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம கசாமா வீட்டை தான் காமிக்கிறாங்க. கசாமா வந்து டியூஷனுக்கு போகிறான். அவங்க அம்மா சீக்கிரமாக டைம் ஸ்கூல் போயிட்டியா கசாமா, டியூஷன் போயிட்டேன்னு கேட்குறாங்க. கசாமாவும் வழியில் டெஸ்ட் இருக்குன்னு படிச்சுட்டு போகிறான். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெஸ்ட் இருக்குன்னு படிச்சுட்டு போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஷின்சான் வந்து பார்க்கில் புடி டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஷின்சான் கூட நம்ம விளையாடுறதா சொல்லியிருந்தோமே, அப்போ இவன் கூட நம்ம விளையாண்டா டெஸ்ட்டை நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், இவன் கூட விளையாண்டா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்டை ஃபெயில் ஆகிடும்னு சொல்லிட்டு அவன் ஷின்சானை கண்டுக்காமல் போயிடுவான். அவன் போன ஷின்சான் வந்து அவனை கூப்பிட்டுருப்பான். இங்கே வந்து கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன் என்னடா கொஷின் பேப்பர் இவ்வளோ டஃப்பாக இருக்கே, நம்ம புக்கில் படித்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அதில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ பென் இருக்கும். பட் ஆனால் இவன் ஐ ஹேவ் அ பென்னு படிச்சுட்டு போயிருப்பான். நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்படுவான். ஸோ இங்கே வந்து மறுபடியும் ஷின்சான் வந்து பார்க்கில் மறுபடியும் புடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். உன் லைஃப்பில் ஜாலி ஷின்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவன் கூப்பிட கஷ்டமாக விளையாடவா நான்லாம் வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு கசா நீங்கள் இருக்க ஷின்சான் போது ஆமாம் நீ வந்து விளையாடவான்னு கூப்பிடுவான். பட் அவன் வந்து இல்லை என்னாலாம் வந்து வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் உள்ளே போவான், என் வீட்டுக்கு போகணுன்னு. பட் அவங்க அம்மா வந்து மறுபடியும் சீக்கிரமாக டியூஷன் போடாக்க சாமான் மறுபடியும் கேட்பாங்க. அவனுக்கு செம்ம குழப்பம் மாதிரி இல்லாதடா இது, நம்ம இப்போ தான் போயிட்டு வந்து டெஸ்ட்டும் எழுதியாச்சு, திருப்பி இன்னொரு வாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமாக இருப்பான். அப்போ வந்து அந்த ஸ்ட்ரென்த் ஆகிற டைமில் வந்து மணி வந்து 1:43 காமிக்கும். அப்போ இவங்கக்கிட்ட வந்து அம்மா அந்த டைம் வந்து ஓடலமா மொபைல் ஃபோனையும் திட்டு வந்து காமிப்பாங்க. அட்லீஸ்ட் டைம் வந்து சீக்கிரம் ஈக்குவல் மாதிரி தான் இருக்கும், டைம் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி அங்கே வானத்தையும் பார்த்தா பகல் மாதிரி தான் இருக்கும், மதியானம் மாதிரி தான். ஸோ அவனை வந்து வேறு வெள்ளாமல் சரி ஸ்கூல் போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். மறுபடியும் ஷின்சான் பார்க்கில் புடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். என்னடா இது மறுபடியும் ஆடுறான், சரி இவன் கூட நம்ம பேசாத போய் டெஸ்ட் எழுதுவோன்னு சொல்லிட்டு போயிடுவான். சேம் கொஷின் டஃப்பாக தான் இருக்கும், சேம் வந்து ஈக்குவல் சமம் தான். பட் இதை மட்டும் நமக்கு நிறைய வாட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. இப்படி என்ன நமக்கு மட்டும் வயசாயிருமோ சொல்லி பார்க்கில் புலம்பிட்டு இருப்பான். மறுபடியும் ஷின்சான் வந்து இங்கே புடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஷின்சான் வந்து கஷ்டமாக வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவான். நம்ம இன்றைக்கி 2 பேர் ஜாலியாக விளையாண்டோம் அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்கிறேன், நான் டியூஷனுக்கு போயிருந்தேன், நான் இப்போ கூட விளையாண்டேன் அப்படின்னு கேட்பான். இல்லை நம்ம 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுருந்தோம், நீ மறந்துட்ட போல இருக்கே. இல்லை ஷின்சான் எனக்கு ஏதோ நான் இன்னும் டைம் லுக்கில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவான். ஐயா அப்படியே ஜாலியாக இருக்கோம் வா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலி. என்ன ஷின்சான் பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு சின்ன பசங்க மாதிரி பேச, நீ எப்போவுமே சின்ன குழந்தை ஆசைப்பா. ஆமாம் என்னை பற்றி ஒரு 5 வயசு சின்ன குழந்தை, அது மாதிரிலாம் நீ இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் கத்திட்டு அவன் திருப்பி அவன் வீட்டுக்கு போயிடுவான். நான் அவன்கிட்ட விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி கதவு தோந்தா உடனே திருப்பி அவங்க அம்மா வந்து சீக்கிரமாக டான்ஸ் ஸ்கூல் போட்டு ஷின்சான் அப்படின்னு கேட்பாங்க. சரி கசாம பொரியானே. அப்போ வந்து திருப்பி வந்து அவனுக்கு வேனத்தை தோந்துட்டு பார்ப்போம். திருப்பி அவங்க கேட்பாங்க என்னதான் நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுவான். அப்போ அவங்க டெஸ்ட்டு வந்து எழுதி அவனுக்கு மண்டை வலிக்கும். ஏன்னா ஒரே பிரச்சனை நமக்கு மட்டும் மல்டிப்ளாக சொல்லி டெஸ்ட்டு இல்லாமல் கொடுத்துட்டு வந்துடுவான். அப்போ நைட்டு ஃபுல்லாக அங்கே சாயந்தரம் யோசிப்பான், என்னதான் இது நம்ம 3 வாட்டி சொல்லிட்டோம், ஆனால் டைம் லுக் ஏன் மாற மாட்டேங்குது, டைம் லுக்கில் நானும் ஷின்சான் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷின்சான்கிட்ட வந்து அவன் கேட்டு பார்ப்பான். கசாமாவா விளையாடியானே, சரி வேறு வழி இல்லை, நான் இவன் கூட விளையாடவே இல்லை, பட் நான் யார் விளையாட சொல்கிறேன், பட் இவன் கூட விளையாட நமக்கு ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷின்சான் போய் ஒழிஞ்சுப்பான். பட் வந்து கசாமா வந்து இந்த சின்ன விஷயத்தான் இவ்வளோ பெரிய ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம புத்திசாலி ஷின்சான் அதுதான் அவன் பாராட்டிட்டு இருப்பான். ஆமாம் கசாமா பரவாயில்ல, நான் கண்டுபிடிச்சப்பா அங்கே பார்க்கில் வந்து கசாமா மாதிரி ஒரு உரம் நிற்கிது, அது கசாமா இப்போ தான் நோட் பண்ணுறான். அது கரெக்டாக அவன் வீட்டுக்கே போயிடும். 1 நிமிஷம் நெல்லும் போது அது கரெக்டாக கழுத்து வந்து உள்ளே போயிடும். உள்ளே போனால் திருப்பி அவங்க அம்மா வந்து கசாமா திருப்பி ஸ்கூல் போறியா அப்படின்னு டியூஷன் போடின்னு கேட்பாங்க. அவனுக்கு செம்ம ஆச்சரியமாயிடு. இப்போ தான் அவனுக்கு புரியுது, நம்ம வரதுமா இவன் எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சதுனால தான் நம்ம வந்து அந்த ரிப்பீட்டடாக நடக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து இவன் இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டியூஷனுக்கு போயிட்டு டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுவான். திருப்பி அவன் ஓடுவான். அவன் ஷின்சான் கூட விளையாடிட்டுவான். இவன் என்ன பண்ணுவான், நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி டைம் லுக்கை மாற்றி விட்டுட்டு இவனை ஃபர்ஸ்ட்லேருந்து அலைய விடுறான் அப்படின்னு
ஒரு திட்டம் போட்டு சுற்றிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி கசாம நான் அவனை விட வேகமாக போகிறான். ஸோ கரெக்டாக அந்த வீட்டாண்டி போன உடனே அந்த கோஸ்ட் கசாமா தடுக்க வரான். பட் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க கசாமா அம்மாவும் கதை தொந்துடுறாங்க. அப்போ அந்த கோஸ்ட் கசாமா சொல்கிறான், நான் மறுபடியும் வருவேன், நான் உன்னோட இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து வா கசாமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும் உடனே அவங்க அந்த டைமும் மாறிடும். நீ வந்து பிரின்சிபல் சார் என்ன சொல்லுவான்னா, அதான் ஐயோ இருக்குள்ளது கேர்லெஸ்ஸாக அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். பட் அந்த கோஸ்டோட கண்ணு மாதிரியே இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சால குடிச்சு பாபா ஐ லவ் யூ ஆல். ஸோ டைமும் மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாபா ஐ லவ் யூ ஆல்.